இது என்னடி ஒரு ஆப்பும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது? நீ ஒருத்திடி இந்த ஓட்ட ஃபோனை வச்சுக்கிட்டு. நான் என்ன பண்ணுறது? எங்கள் ஆத்தா எனக்கு ஃபோனே வாங்கி தர மாட்டேங்குது. எங்கள் அண்ணனுக்கு மட்டும் ஐஃபோன் வாங்கி தருது. சரி விடு, இதை சரி பண்ணிக்கோ. அக்கா சொல்லுமா, என்ன வேணும்? அக்கா, என் ஃபோனில் எந்த ஆப்பும் ஓப்பன் ஆக முடியுது, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். பாஸ்வேர்ட் போடுமா. இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் போடணும். 2 hours கழிச்சு வாமா. சரிக்கா. எல்லா டேட்டாவும் எடுத்துட வேண்டியதான். உன் ஃபோன் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூக்கா. ஹே, இந்த குர்த்தியை பாருடி, செம்மையாக இருக்குது. அட ஆமாம், இப்போவே ஆர்டர் போட்டு வேண்டியதான். இப்படி ஆர்டர் பண்ணி உங்கள் அப்பா சொத்தை கரைச்சிடாத. போடி, நான் டிஸ்கவுண்ட்டில் வாங்குவேன். எங்கே பாரு டிஸ்கவுண்ட் லிங்க். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இப்போ ஃபோட்டோஸ் அனுப்புனல, நாளைக்கு மார்னிங் 10 மணிக்கு 1 லட்சம் எடுத்துகிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வர, இல்லை போலீஸு கம்ப்ளைண்ட்டுன்னு போவேன்னா உன் பர்சனல் டீட்டெயில்ஸ் வச்சு என்னால் என்னென்ன பண்ண முடியும்னு பார்ப்பேன். அட்ரஸ் அனுப்புகிறேன். ஹலோ. என்ன, நான் சொன்ன இடத்துக்கு வந்துட்ட போல்? வெரி குட். உன் பக்கத்தில் இருக்க ஃப்ளவர் பாட்டை பணத்தை வச்சுட்டு போ. இதுக்கப்புறம் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டால? இது வெறும் ஸ்டார்டிங் தான். மேம், என் அக்கௌண்ட்டில் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியல. நான் கேஷ் அனுப்புகிற மாதிரி மெசேஜ் வருது, ஆனால் நான் அனுப்புகிற ஆளுக்கு கேஷ் போகலை. பாஸ்புக் கொடுங்க, செக் பண்ணி சொல்கிறேன். இந்தாங்க மேம். அமௌண்ட்லாம் கரெக்டாக தான் சென்ட் ஆகிருக்கு. நீங்கள் சென்ட் பண்ண அவங்கள்ட்ட போய் கேளுங்க. ஹலோ, நீங்கள் யோகேஸ்வரிங்களா? ஆமாம், நீங்கள்? மேம், நாங்கள் ஏஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணுறோம். உங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஐயோ, எப்போ இந்த வாரம்? மேம் சொல்லுங்கள். பேஷண்ட் நேம் சந்திரா, ஃபீஸ் பே பண்ணணும் மேம். ஓகே மேம், 50,000 பே பண்ணுங்கள். பண்ணிட்டேன் மேம். இல்லை மேம், வரல, செக் பண்ணுங்கள். மேம் பண்ணிட்டேன் மேம், இப்போ தான் பண்ணேன். இல்லை மேம், எங்களுக்கு வரல. மேம் பாருங்கள், நான் பண்ணியிருக்கேன். பேங்க்கில் கேட்டால் நீங்கள் அனுப்புகிறவங்களுக்கு தான் பணம் போகுதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் காசு போடுறவங்களுக்கு காசு போக மாட்டேங்குது. என் பணம் எங்கே தான் போகுது? என்னம்மா ஆச்சு? நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் ஒரு சைபர் செக்யூரிட்டி ஆஃபீஸர். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு ஃபுல்லாக சொல்லுங்கள். சரி, நீ கம்ப்ளைண்ட் பண்ணுமா, அப்போ தான் அஃபிஷியலாக மூவ் பண்ண முடியும். ஓகே மேடம். இந்த வெப்சைட் இல்லைனா ஹெல்ப்லைனில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு என்னை வந்து பாருங்கள். மேம் வாங்கம்மா, உட்காருங்க. உங்கள் கேஸ் தான் பார்த்துட்ருக்கேன். உங்கள் மொபைல் கொடுங்க. ஹேமா, இந்த மொபைல் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள். ஓகே மேம். மேடம், செக் பண்ணிவிட்டு யோகேஸ்வரி டிஸ்கவுண்ட் வச்சு ஃபிஷிங் லிங்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லிங்க் அனுப்புகிறோம். உங்களோட லொக்கேஷன் ட்ராக் பண்ணியாச்சு. எல்லா லிங்க்கும் சேஃப் கிடையாது. 50 ரூபாயை சேவ் பண்ண நினச்சி 50,000 தொலைச்சிட்டீங்க. கம்ப்ளைண்ட் பண்ணாதவங்க பணம் எவ்வளோ இருக்கும்? ஓகே, நம்ம ஸ்பாட்டுக்கு போகலாம். இதெல்லாம் பண்ணுறவங்க ரொம்ப நாள் தப்பிக்க முடியாது. இந்த கண்ணாடி ஒரு கேடு. எவ்வளோ பெரிய தப்புலாம் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன விஷயத்துக்கு என்னை பிடிச்சிட்டிங்கல்ல. வா, ஜெயிலில் போய் பேசிக்கலாம்.